jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டையெல்லாம் மூஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட ரொம்ப முக்கியமா நம்ம ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்றத பத்தி தான் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா பார்க்க போறோம் குட்டீஸ். இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்றது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் என்னைக்காவது ஒரு தடவையாவது வந்திருக்கும். நம்மளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும், ஆனா அதை சொல்றதுக்கு நம்ம பயப்படுவோம். நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைப்போம், இல்ல அதை பண்ணணும்னு நினைப்போம், ஆனா நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா பயம் நம்மள தடுக்கும். ஆனா நம்ம எதுக்குமே பயப்படாம பண்ணா மட்டும்தான் குட்டீஸ் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். ஒரு உண்மை சம்பவம் சொல்லவா? தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு எலக்ட்ரிக் பல்ப் கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பிச்சாரு. அவரு ட்ரை பண்றாரு. அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அவர் சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றாங்க, நீ தோல்வி அடைஞ்சிட்ட, உன்னால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஆனா அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இல்ல, நான் தோல்வி அடையல, கண்டிப்பா ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார் குட்டீஸ். ஆனா ஒரு நாள் அவர் அந்த எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சாரு. பாத்தீங்களா குட்டீஸ்? அவர் பயந்து அந்த இடத்துல கிவ் அப் பண்ணியிருந்தாருன்னா அவரால் அதை கண்டுபிடிச்சிருந்திருக்கவே முடியாது. ஆனா அவர் கிவ் அப் பண்ணாம முயற்சி பண்ணிட்டே இருந்ததுனால மட்டும்தான் அவரால் அந்த எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சது. இப்போ இந்த எலக்ட்ரிக் பல்ப்ஸ் இல்லைன்னா நம்ம எல்லாருக்கும் லைட் இருந்திருக்குமான்னு கூட தெரியாது குட்டீஸ். ஸோ இதை பத்தி தான் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இப்போ கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச D2 ஹோம் ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் பார்ப்போமா? ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். நான் தான் மாவீரன் நெப்போலியன். என்ன மிஞ்ச இந்த ஊர்ல யாரு, உலகத்துல யாரு? என்னப்பா தம்பி இருமுற? இந்த ஊர்ல நான் தான் சூப்பர் டாக்டர். நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். இங்க வந்து உட்காரு. நாலு மாத்திரை 4 வேளையும் போடு. டேய் போர் அடிக்குதுடா, வேற ஏதாவது நல்ல கேமா விளையாடலாமா? ஓகே, இங்க நான் தான் டீச்சர். உன்கிட்ட क्वेश्चन கேட்பேன், ஓகேவா? ஓகேடா. ஒரு கண்ணு இருக்கும், ஆனா அதால பார்க்க முடியாது, அது என்ன? தெரியலையேடா, நீயே சொல்லு. இது கூட வட தெரியல, ஊசிடா. நாலு கால் இருக்கு, நடக்க முடியாது, அது என்ன? சத்தியமா தெரியலடா. என்னவா இருக்கும்? டேபிள்ரா. இது கூடவா தெரியல? ஷோ, மொக்க போடுறான். சரி, தெரியாம ஓடிரலாம். டேய் திருட்டு பயலே, திருடிட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா? நான் யார் எப்படிப்பட்டவன்னு தெரியுமா? நான் தானே ஏரியா டிஎஸ்பி. என்கிட்டே வா. ஆள விடுறா சாமி. டி 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 டி. டேவிட் இப்பதான் உன்னை பத்தி சொல்லிட்டு போறான். ஏன்டா யார்கிட்டயும் சேர்ந்து விளையாடவே மாட்டேங்கிற? மா, அவனுக்கு எதுவுமே விளையாட தெரியாதுமா. ஆமாண்டா, இப்படியே சொல்லிக்கிட்டே இரு, அப்புறம் யாருமே உன் கூட விளையாட வர மாட்டாங்க. ஜாலி ஜாலி காம்படிஷன்ல நான் தான். என்னடா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க போய் கிச்சன்ல வேலை பாருங்க. அப்பா, இந்த லீவுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போங்கப்பா. ஏண்டா எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு இப்பவே லீவை பத்தி யோசனையா? டானி, யாரோ வந்திருக்காங்க, போய் கதவு தர. அப்பா, அது யாருன்னு போய் பாருங்க. இது அம்மாவோட ஆர்டர். எனக்கு காது நல்லா கேக்குது. அம்மா உன்னதான் சொல்றாங்க, போய் தர. நீங்க தான் இப்ப பார்த்தாலும் வீட்ல பெரியவங்கன்னு சொல்வீங்க. பெரியவங்க தான் போய் திறக்கணும். பெரியவங்க சொன்னா சின்ன பையன் கேட்கணும். போய் கதவு தர. போதும் எப்பா, நானே போய் கதவு திறக்கிறேன். 2 பேரும் உங்க வேலையை பாருங்க. ஓ, வாங்க வாங்க சார்.
ஏன் இங்க இருக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல மேடம், நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேன் மேடம். என்னாச்சு சார்? சொல்லுங்க. அது வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது மேடம். டேனியை கலந்துக்க சொன்னா எதுலயுமே கலந்துக்கிற மாட்டேன்றா மேடம். ஓ அப்படியா சார்? அவனை எப்படியாவது கொஞ்சம் உற்சாகப்படுத்தி அவனை கலந்துக்க சொல்லுங்க மேடம். கண்டிப்பா செய்றேன் சார். இது போன்லயே சொல்லிருக்கலாமே சார். இல்ல மேடம், எனக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன வேலை இருந்தது, அதான் நேர்லயே பார்த்து சொல்லிடலான்னு வந்தேன். ஓகே சார், கண்டிப்பா கலந்துக்க சொல்றேன். ஓகே மேடம், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன் ஓகே மேடம். சார். யாருமா? யாரு வந்தா? யாரு வந்தாங்கன்னு சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ. ஷாக் ஆகுற அளவுக்கு யாரு வந்தாமா? வேற யாரு? உங்க சார் தான் வந்தாரு. சார் வந்தாரா? எதுக்குமா வந்தாரு? எதுக்காக நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? அப்பா அமைதியா இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. அம்மா நீங்க சொல்லுங்க. டேய், ஸ்போர்ட்ஸ் டேக்கு உன் பேரை கொடுறா. ஐயோ, ஸ்போர்ட்ஸ் டேவா? எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கிறதுக்கு உனக்கு என்னடா? அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா லைஃப்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா வருவ? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. அப்பா வேணாம்ப்பா. டேய், அப்பவே சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்குடா பயப்படுற? சரிப்பா. வெரி குட் டானி. வாடா. அங்கிள், டேனியல் இருக்கானே அங்கிள்? இருக்கான் டேவிட். என்ன விஷயம்? ஆமா, நீயே சோகமா இருக்க. அதுவா அங்கிள், என்னை கட்டாயப்படுத்தி ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விட்டாங்க. ரொம்ப பயமா இருக்கு. ஓ, அதுதான் விஷயமா? பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டேனியலும் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். வா, நீ வந்து ஜாயின் பண்ணு. சரி அங்கிள். அப்பா நாங்க ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கலப்பா. ஏன்டா? ஆமா அங்கிள், ஸ்கூல்ல எங்களை விட டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கிள் நாங்க கலந்துக்கிட்டா தோத்து போயிருவோம் அங்கிள். ஆமாப்பா, அவன் சொல்றதுதான் சரி. ம், அப்படியா? ஒரு நிமிஷம். இந்தாடா, சாப்பிடு. இந்தா, இது உனக்கு. நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் சூப்பரா இருக்குல்ல? இன்னும் சாப்பிடவே இல்லப்பா, அதுக்குள்ள எப்படிப்பா டேஸ்ட் தெரியும்? இப்படிதான் நீங்க பண்றதும். இன்னும் கலந்துக்கவே இல்ல, அதுக்குள்ள போட்டியில தோத்துருவோன்னு எப்படி விளையாடாமலே சொல்றீங்க? அது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகள் இருந்திருக்கலாம். அதனால அத பார்த்து பயப்படாம வெற்றியோட பலனை ருசிக்க முயற்சி செய்யுங்க. வெற்றி நிச்சயம். உங்களுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவங்க நிறைய தோல்விகளை பார்த்தவங்க தான். அப்பா நீங்க டெக்னிக்கலா பேசுறீங்க, எங்களை பத்தி யோசிங்க. தோத்தா அவமானம்ப்பா. பைபிள்ல 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுது,
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. ஓகேப்பா, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணி ஜெயிக்கிறோம். ஆமா அங்கிள். வெரி குட். ஹலோ, யாரு? நான் டேனி படிக்கிற ஸ்கூல்ல இருந்து மேம் பேசுறேன். சொல்லுங்க மேம், என்ன விஷயம்? ஸ்கூல்ல நடந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல சரி. டேவிடும் டேனியும் தான் வின் பண்ணிருக்காங்க. என்ன மேம் சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா சார், உண்மையாதான். நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு மெடல் கொடுக்க போறோம். டேவிட் ஃபேமிலி அவங்க கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க சார். கண்டிப்பா வரும் மேடம். ஓகே சார், தேங்க் யூ. தேங்க் யூ மேம், தேங்க் யூ so much. தேங்க் யூ சார். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவார்ட்லயும் சரி, நான் மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல எதிர்பார்க்காத அளவுக்கு 2 பேரு ரொம்ப வர்ஸ்டா இருந்து பெஸ்டா மாறி இருக்காங்க. அவங்க யாருன்னா நம்ம டேவிடும் டேனியலும். நாம இப்போ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவார்ட் கொடுக்க போறோம். முதலாவது டேவிடுக்கு நமது பிரின்சிபலை அழைக்கின்றோம். அவர்கள் அவார்ட் கொடுப்பார்கள். தேங்க்யூ மேம். இப்போது நம்ம மத்தியில டேவிட் அப்புறம் டேனியலுடைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம அன்போடு வரவேற்கலாம். டேவிட் அண்ட் டேனியல், உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்க விரும்புறேன். நீங்க எப்படி worst ஸ்டூடெண்டா இருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்டா மாறுனீங்க? எங்களுடைய வெற்றிக்கு முழு காரணமும் ஜீசஸ் தான் அண்ட் டீச்சர்ஸ் தான். அதுக்கப்புறம் எங்களோட பேரண்ட்ஸ். நாங்க தப்பு பண்ணும்போது கோவப்படாம பொறுமையா வேத வசனத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் தடுமாறணும், இப்ப சரி பண்ணி ஜெயிச்சிட்டோம். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே மேம். என்ன குட்டீஸ், எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்களா? இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பாத்தீங்களா குட்டீஸ், டேவிட்டும் டேனியும் முன்னாடி எந்த அளவுக்கு வாழுத்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் பாவம் பண்ணிட்டு இருந்தாலும் கடைசியில ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு நல்ல பிள்ளைகளா மாறி ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுற பிள்ளையாவும் மாறிட்டாங்க. இதே போல நீங்களும் மாறி இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் குட்டீஸ். இப்ப கூட நம்ம D2 ஹோம் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்திருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்த காட்டிலும் அதுல இருந்து நீங்க அநேக விஷயத்த கத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இதை இப்படியே விட்டுறாம உங்க வாழ்க்கை முழுக்க அதை ஃபாலோ பண்ணி ஏசப்பாக்காக வாழுங்க. ஓகேவா? இப்ப கூட நம்ம ஒரு முக்கியமான செஷனுக்குள்ள போக போறோம் குட்டீஸ். ஏசப்பாவோட வார்த்தையை கேட்க போறோம். ஏசப்பா உங்களோட கூட பேச போறாங்க. சோ எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. நம்ம மெசேஜ்க்குள்ள போலாம். ஓகேவா? ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு விதமான தலைப்பில் நீங்கள் புதுசாக நிறைய காரியங்களை வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு வரீங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்திலையும் புதுசாக ஒரு தலைப்பை வச்சு நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா பயம். பயம் அப்படின்னா எதை குறித்து பயம் அப்படின்னா தோல்வியை குறித்து பயம். சிலருக்கு பிசாசுனா பயம், சிலருக்கு இருட்டு அப்படின்னா பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம்,
சிலருக்கு வந்து நான் தோற்று போயிருவனோன்னு பயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தோல்வியை குறித்த பயம், ஃபெயிலியர் அதை குறித்த ஒரு பயம். நான் தோற்று போயிடுவேன், வாழ்க்கையில் நான் வீழ்ந்துருவேன், நான் பரீட்சையில் நான் பாஸ் ஆகாமல் போயிட்டேன்னா, இந்த எக்ஸாமில் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா, நான் அடுத்த லெவல் போக முடியாமல் போயிட்டேன்னா, நான் இந்த விளையாட்டில் நான் தோற்று போயிட்டேன்னா, அப்படிங்கிற பயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை நான் இன்னைக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. அதுக்கப்புறமா வேதத்தில் ஜெயிச்ச ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம தியானித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை மட்டும், சரியா? எல்லாரும் என் கூட 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே பயந்துகிட்டு இருப்பாங்க, நான் தோற்று போயிருவனோ அப்படிங்கிற பயத்தில் இருப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜெயம் கொடுக்கிறது யார் அப்படின்னா தேவன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறது யார் அப்படின்னா ஏசப்பா தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். வசனத்தை நான் வாசிக்கிற, கவனிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரைய யுத்தத்துக்காக, ஒரு பெரிய வாருக்காக குதிரையை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா அந்த யுத்தத்துல ஜெயம் யார் தான் கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தர் தான் கொடுக்கணும். எக்ஸாமுக்காக, விளையாட்டுக்காக, எதிர்காலத்துக்காக நம்ம நிறையா நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஜெயம் யார் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அதான் வசனம் சொல்லுது, ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஒரு செடியை இந்த பூமியில வைக்கிறோம் அப்படின்னா அந்த செடி வச்ச ஆளுனால அது வளர போறது கிடையாது, தண்ணி ஊத்துற ஆளுனால அது வளர போறது கிடையாது. அந்த செடிக்கு சத்துக்களை கொடுத்து அந்த செடியை வளர வைக்கிற தேவனால தான் எல்லாம் முடியும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம பிரயாசப்பட்டு படிக்கிறதுனால நம்ம ஜெயம் பெறல, சரியா? நம்ம நடுராத்திரிலாம் விழிச்சிருந்து படிக்கிறதுனால நம்ம ஜெயம் பெறல. எல்லாத்துக்கு மேல நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனால தான் நம்ம வாழ்க்கையில சாதிக்கிறோம் அப்படிங்கிறத குட்டீஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஏசப்பாவை சார்ந்திருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை பெற முடியும், சரியா? ஏசப்பாவை சார்ந்திருந்து ஒரு மனுஷன் ஒரு தேசத்துக்கு ஜெயத்தை கொண்டு வந்தார். அதை இப்ப நம்ம பார்க்கலாம், சரியா? இந்த போட்டோல ஒரு பெரிய வீரன், மாவீரன் நிக்காரு. இவர் பேர் என்ன பேர் தெரியுமா? கோலியாத், சரியா? இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா ஒரு தேசம் சண்டைக்கு வராங்க. இந்த வீரன் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான ஹைட்டு, அவ்வளவு வளர்த்தியான ஒரு பெரிய போர் வீரன். அந்த போர் வீரன் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஏய் என்னடா உங்க தேசத்துல ஒரு ஆம்பளை கூட இல்லையா? என் கூட ஒத்தைக்கு ஒத்த நின்று சண்டை போட்டு பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு நின்று கத்துறாரு. தேசமே பயந்து போயிருக்கு. இங்க பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தோட சேனையே பயந்து போயிருக்கு. அப்படி பயந்து போய் இருக்கிற நேரத்துல ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் அதே தேசத்துல இருக்கான், சரியா? இவன் பேர் என்ன பேர் அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தாவீது, சரியா? அந்த தாவீது எப்பவும் பாட்டு பாடி தேவனை ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, தேவனை ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு. இப்ப இந்த நேரத்துல அவங்க அப்பா கூப்பிட்டு விடுறாரு, ஏய் தாவீது இங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டு, நம்ம அண்ணன் மாதிரி யுத்த களத்துல இருக்காங்க, அவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படிங்காரு. அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்துரு, ஓகேவா அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தாவீது நேரா யுத்த களத்துக்கு போறாரு. அங்க போற நேரத்துல பார்த்தா அந்த கோலியாத், அந்த போர் வீரன் இருக்காரு தெரியுமா, அவன் நின்னு கத்துறான், டேய் யாருடா இஸ்ரவேல்ல இருக்கா? ஒருத்தன் கூட இல்லையா? என்னடா நீங்க அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. இப்போ தாவீது ஏன் இந்த ஆளு கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட கேட்காரு, அவங்க அண்ணன்மார்ட்ட கேட்காரு. அவங்க சொல்றாங்க, இவன் பேரு கோலியாத், இவன் பெலிஸ்திய தேசத்தோட வீரன், இவன் நம்ம நாட்டு மக்களை ரொம்ப கேவலமா பேசுறான். அது மட்டும் இல்ல, நம்ம தேவனை குறித்து ரொம்ப கேவலமா ஆமா நானும் கேட்டேன், நம்ம இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவன் கேவலமா பேசுறான், அது எப்படி அவன் பேசலான்னு சொல்லி தாவீது ரொம்ப ஆதங்கத்துல பேசுறாரு. அப்போ சொல்றான், அவன் பெரிய வீரன், அவன் பட வீரன், அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, இல்ல நான் அவனை அடிச்சு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தாவீது பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை ராஜாவை போய் பார்க்க வைங்கன்னு சொல்றாரு. நேரா சவுல் ராஜா அந்த இடத்துல யுத்த களத்துல ஒரு ஓரத்துல டென்ட் போட்டு உட்கார்ந்துருக்காரு.
ராஜா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அந்த வீரனை நான் அடிச்சு வீழ்த்திடுறேன். இஸ்ரவேலின் தேவனை அவன் கேவலமா பேசுறான், அவன் நிந்திக்கிறதுக்கு அவன் ஏமாத்துறோம், நம்ம தேவன் பெரிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அப்படி நாடி நரம்புல வெறி கொண்டு பேசுறாரு. அவன் எப்படி பேசலாம் ராஜா அப்படின்னு பேசுறாரு. அண்ணே என்னடா இது, ஒரு குட்டி பையன் எப்படி வந்து பேசுறான்னு சொல்லி சவுல் ராஜாவுக்கு ஒரு ஆச்சரியம். சரி நீ என்னமோ போயிட்டு வா, இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் போட்டுக்க. இல்ல ராஜா, என்கிட்ட ஒரு கம்பு இருக்கு, தடி இருக்கு, என்கிட்ட கவன்கல் இருக்கு, இதை வச்சு நான் வீழ்த்திடுவேன். என்னடா இது, இந்த சின்ன பையன் இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு சவுல் ராஜாவுக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. பரவாயில்ல நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இப்ப தாவீது நேரா எங்க போயிட்டாரு தெரியுமா? யுத்த களத்துல போய் நிக்காரு. முழு இஸ்ரவேல் தேசத்தோட சேனை நிக்கி, அந்த பக்கம் பெலிஸ்திய தேசத்தோட சேனை நிக்கி, அந்த தேசத்தோட போர் வீரன் முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்கான் பாருங்க. அவன் பக்கத்துல இருக்கிற ஆட்கள் குட்டையா இருக்கிறான். ஏய் என்னடா ஒரு கம்ப தூக்கிட்டு வந்திருக்க, நான் என்ன நாயா ஒரு கல்லெல்லாம் பறக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த போர் வீரன் ரொம்ப ஆக்ரோஷத்தோட கோபத்தோட பேசுறான். ஆமாடா நீ நாய் தான், இஸ்ரவேலின் தேவனை நீ நிந்திக்கிற பத்தியா, நீ நாய் தான், என் தேவன் எனக்கு ஜெயத்தை தருவார், இன்னைக்கு பாரு எங்க தேசமே ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தாவீது தைரியமா பேசுறாரு. குட்டீஸ், நீங்க நிறைய நேரத்துல இந்த மாதிரி பயந்து போய் இருப்பீங்க. இப்போ இஸ்ரவேல் தேசமே பயந்து போய் இருக்கு, ஆனா தாவீதுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு. ஏன் அப்படின்னா இவன் தேவனை சார்ந்து இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு தைரியம் இருக்கு. ஏசப்பாவை யாரெல்லாம் சார்ந்து நிக்காங்களோ அவங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. எனக்கு பெரிய மேக்ஸ்னா பயம், 10th பயம், 12th பயம், ஐயோ எனக்கு சயின்ஸ் ரொம்ப பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், நான் இந்த படிப்பு படிச்சிருவேனா, இப்படி இந்த லெவலுக்கு நான் வந்துருவேனா அப்படின்னு பல கேள்விகள், பயந்து போய்ந்து இருப்பீங்க. நீங்க ஏசப்பாவை சார்ந்து வாழுங்க, எல்லா பயத்துக்கும் ஏசப்பா உங்களை நீக்கி விலக்கி பாதுகாத்துக்குவாங்க. தாவீது தேவனை சார்ந்து நிக்காது, அதனால பெரிய கோலியாத்து பிசாசு மாதிரி இன்னா கூட தாவீதுக்கு பயமே இல்லை, தைரியமா நிக்காது. ஈட்டியை வச்சு எரிஞ்சு கொன்னரலான்னு சொல்லிட்டு கோலியாத் ஒரு பக்கம் முயற்சி பண்றான். ஆனா தாவீது அவர் கையில இருக்கிற கவன்கல்ல வச்சு நேரா அவரோட நெற்றியில குறி பார்த்து ஏம் பண்ணி எறிகிறாரு. இந்த கல்லு பட்ட உடனே கோலியாத் முகம் குப்புற விழுந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஒரு வசனம் நம்ம பார்த்தோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயமோ கர்த்தரால் வரும், விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். கல்லை எரிஞ்சதுதான் தாவீதோட வேலை, ஆனா அந்த இடத்துல கோலியாத்தை அடிச்சு சாச்சது யாரோட வேலை அப்படி தெரியுமா? தேவனுடைய வேலை. நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறது தான் நம்ம வேலை, ஜெயத்தை கொடுக்கிறது தேவனுடைய வேலை. நம்ம முயற்சி பண்ணுகிறது நம்முடைய காரியம், நம்ம எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுக்கிறது தேவனுடைய காரியம். அதனால குட்டீஸ், அந்த வீரன் கீழே விழுந்தா பெலிஸ்தர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, நம்ம வீரன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். தாவீதால இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிச்சு. தேசமே பயந்தது, ஏன் ராஜா முதற்கொண்டு பயந்து ஒளிஞ்சிருக்காங்க. அப்படி பயந்த காரியத்துல தாவீது அப்படிங்கிற ஒரு சின்ன மனுஷன், ஒரு சின்ன பையன் கர்த்தரை சார்ந்து நின்னதனால முழு தேசத்துக்கே ஜெயத்தை வாங்கி கொடுத்தார். குட்டீஸ், நீங்க இன்னைக்கு கர்த்தரை சார்ந்து நிப்பீங்க அப்படின்னா, ஏசப்பாவை சார்ந்து நிப்பீங்க அப்படின்னா நீங்க ஜெயம் பெறுவீங்க. அந்த பயத்தை நீங்க மேற்கொள்ளுவீங்க. நீங்க பயப்படுகிற காரியம் என்ன, அதை ஏசப்பாவுக்கு முன்னாடி வைங்க. ஏசப்பா, நான் இதுல பயப்படுறேன், இந்த பயம் என்னை விட்டு மாறட்டும், நான் உங்களை நம்பி நான் நிக்கிறேன் ஏசப்பா, உங்களை சார்ந்து நிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு ஜெயம் தருவாங்க. ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்களோ எங்களோட பயம் இயேசுவின் நாமத்தினால மாறும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்க உண்மை சார்ந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. குட்டீஸ் எல்லாரும் கேளுங்க, ஏசப்பா நான் உங்களை நம்பி நிக்கிறேன், உங்களை சார்ந்து நிக்கிறேன், 100க்கு 100 உங்களைத்தான் நான் நம்புறேன் ஏசப்பா, எனக்கு ஒரு ஜெயம் தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் ஜெயம் கொடுப்பீராக. தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தவர் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுங்க. ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கர்த்தரால் உண்டாகட்டும். ஆண்டவரே, புதிய வருடத்துல ஆண்டவரே ஜெயத்தை கர்த்தர் கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, நன்மையான காரியத்தை கட்டளையிடுங்கப்பா.
தேவரீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா பயப்படுகிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்ட ஆண்டவரே. தோல்விங்கிற அந்த பயத்தை கர்த்தருடைய பிள்ளைகளோட இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், எல்லாரும் மெசேஜ் கேட்டிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். வாழ்க்கையில என்னைக்குமே எதை குறிச்சுமே பயப்படாதீங்க குட்டீஸ். ஏன்னா ஏசப்பாவோட கிருபை, அவருடைய கரம் எப்போதுமே உங்க கூட இருக்கும். அது மட்டும் இல்லாம பைபிள்ல அநேக இடத்துல பயப்படாதீங்கன்னு போட்டிருக்கு. சோ ஏசப்பா பிள்ளைங்க நம்ம எதை குறிச்சும் பயப்படக்கூடாது குட்டீஸ், ஓகேவா? இப்ப கூட லாஸ்ட் எபிசோட்ல கேட்ட क्वेश्चनக்கான வின்னர்ஸ் லிஸ்ட பாப்போமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் குட்டீஸ். இப்ப கூட நம்ம இந்த ப்ரோக்ராமுடைய எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? ஐசையா 41:10 போட்டிருக்கு, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு குட்டீஸ். ஏசப்பாவே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பயப்படலாமா? எதுக்குமே பயப்படாம ஜெயத்தோட எல்லா காரியத்தையும் செய்யுங்க குட்டீஸ். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க, ஓகேவா? ஓகே, இதோட நான் உங்களை அடுத்த ப்ரோக்ராம்ல நான் மீட் பண்றேன். until then bye bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.